கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்திருக்கிறார். பெரியண்ணன் மனப்பான்மையோடு திமுக தங்களை நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீண்ட காலமாகவே திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வச்சாரு, சட்டமன்றத்திலே கடுமையா வாதாடினாரு. இப்போ திமுக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. பெரியண்ணன் மனப்பான்மையோடு எங்களை அணுகுறாங்க, RSS அதிகாரிகளோட பேச்சை கேட்டுட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அப்படிங்கிற குற்றச்சாட்டோட திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்காரு. உங்களுடைய பார்வை சார்? திரு வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஒரு போராளி தலைவர். நெய்வேலி பிரச்சனையில அவரோட போராட்டங்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்ற போராட்டங்கள். எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காலத்திலிருந்து அவரை தெரியும். அப்போ பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி 2001, அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் இருந்தாரு. 2006 திமுக கூட்டணி ஒரு 2 முறை தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்தார். நெய்வேலி 2011 வரும்போது தான் அவர் அதிமுக வேட்பாளர்கிட்ட அவர் தோல்வி அடைந்தார். பொதுவாக ஒரு போராளி, சமூக நீதிக்காகவும் போராடுபவர், உள்ளூர் பிரச்சனைகளுக்காகவும். இப்போது கூட அவர் இந்த பேட்டியிலிருந்து நாம் புரிந்து கொள்வது நெய்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர் நடத்திய போராட்டங்கள், அவரது கொள்கைகள், அப்படிதான் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். இப்போது அவருக்கான சிக்கல் எதுவாக இருக்குன்னா அவர் எந்த அணிக்கு போவாருங்கிறதா. ஏன்னா அதிமுக அணிக்கு அவர் போற மாதிரி தெரியல. திமுக அணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. தனியாக போட்டியிட வேண்டும். இதற்கு முன்பு அவர் தனியாக போட்டியிட்ட போது அது பெரிய அளவுக்கு அவருக்கு வெற்றி தரல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கட்சி அரசியல்ல தனியாக போட்டியிடுவது என்பது மிக மிக கடினம். அது அவருக்குமே தெரியும். முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், இது தொடர்ந்து இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்தது. திமுகவில் இருந்தும் அந்த ஆஃபர் என்பது அவர் கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை அது அவர்களுக்கு சரிப்பட்டு வரவில்லை. ஒரு தொகுதி என்கிற ரீதியில் தான் அவர்கள் பேசி வந்தார்கள். எனவே வேல்முருகன் போனதுல திமுக நண்பர்களுக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்கும். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள திமுக நண்பர்கள். இரண்டாவது, வன்னியர் இனத்தின் ஒரு முகம். எனவே அது வன்னியர் ஓட்டுகையும் பாதிக்கும். ஆனால் ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டு தேர்தல் வாக்கு வித்தியாசங்கள் அல்லது தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரம் இதை இது பாதிக்காது. திரு தராசிஷியம், அதே மாதிரி RSS அதிகாரிகளோட பேச்சை கேட்டுக்கொண்டு முதல்வர் செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுவரை 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில பங்கெடுத்துட்டு பயணிச்சவரு இப்ப இறுதி கட்டத்துல தொகுதிகள் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்துல இப்படியான குற்றச்சாட்டை வைக்கிறாரா? இதை எப்படி பாக்குறீங்க? வாக்காளர்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள். இரண்டாவது, வேல்முருகனின் செல்வாக்கு நிறைந்த அந்த பகுதியில இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு எடுபடுமா என்பது சந்தேகம்தான். பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கி அந்த சித்தாந்தத்தை வைத்து அவர் கூறுகிறார். அவர் யாரை மனதில் வைத்து சொல்கிறார் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. காரணம், தமிழ்நாட்டு அதிகார வர்க்கத்துல RSS மனப்பான்மை உள்ள மூத்த அதிகாரிகள் என்பவர்கள் எனக்கு தெரிந்து யாரும் இருப்பதாக தெரியவில்லை. என்ன ஐடியால அவர் சொல்றாருன்னு எனக்கு உண்மையிலேயே அது புரியல, அவரோட இந்த குற்றச்சாட்டு. மற்றபடி அவர் நெய்வேலியை பற்றி கூறுவது இதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியை உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. திரு தராசிஷியம், அதே போல திமுக கூட்டணியில வன்னியர் சமூகத்தின் முகமாக பார்க்கப்பட்டவர் வேல்முருகன் தற்போது கூட்டணியிலிருந்து விலகி இருக்காரு. வட மாவட்டங்களில் திமுகவுக்கு இது எந்த அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்க சொல்வது சரிதான். திமுக கூட்டணியில வன்னியர்களுக்கான முகமாக பார்க்கப்பட்டவர். ரெண்டாவது, ஒரு 55 வயது 56 வயது தான் அவருக்கு இருக்கும். எனவே ஒரு இளைய முகம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தான் வன்னியர் ஐகான், சீனியர் ஐகான். அவர் இப்போது திருமதி சசிகலா அவர்களோடு அந்த கூட்டணி என்று தனியாக போய்விட்டது. அன்புமணி அவர்கள் அவரது கூட்டணி என்பது அதிமுகவோடு தனியாக போய்விட்டது. எனவே வேல்முருகன் திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது வட மாவட்டங்களில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் திமுக கூட்டணிக்கு அது உதவி இருக்கும். ஆனால் அவர்கள் ஓட்டு வங்கி கணக்கில் தொகுதிகளின் எண்ணிக்கை என்பதில் பிரச்சனை இருக்கிறது. திமுக கூட்டணியில் மிக அதிகமான எண்ணிக்கையில் உள்ள கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கிட்டத்தட்ட 20. எனவே அவர்களால் அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரித்து கொடுப்பதில் ரொம்ப கடின தன்மை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சிபிஎம்மோடும் இன்னமும் அது சரியாக வரவில்லை. எல்லாமாக நாளை அல்லது நாளை மறுநாள் திமுக கூட்டணி முடிவடைந்து விடும், அந்த தொகுதி எண்ணிக்கை என்பது முடிவடைந்து விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திரு வேல்முருகன் அவர்கள் இனி திமுக கூட்டணிக்கு திரும்புகிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஒருவேளை முதலமைச்சர் நேரடியாக கூப்பிட்டு கூட சமாதானப்படுத்தலாம். என்றாலும் வேல்முருகன் போவது என்பது திமுக கூட்டணிக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியிலே இழப்பு தான். நன்றி திரு தராசிஷியம், உங்களுடைய பார்வையை முன் வச்சதுக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.